இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழூடாக. இன்று எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் என்ன விடயத்தை கதைக்க போறோம் என்று. ஏனென்றால் இன்று உலக யோகா தினம் எல்லோருக்குமே தெரியும். உலகளவிலே யோகா தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியா இதற்கான கருதுகோளை முன்வைத்து இப்பொழுது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யோகா என்பது இன்றைய அவசர உலகில் எல்லோருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு விடயம். ஏனென்றால் நாங்கள் பலரும் இன்று உடற்பயிற்சிகளை செய்வதே இல்லை. அல்லது நாங்கள் ஒரு நீச்சல் பயிற்சியோ அல்லது சைக்கிள் ஓட்டமோ அல்லது மரதன் ஓட்டமோ அல்லது வீதி நடையோ அல்லது வேக நடையோ நடைப்பயிற்சியோ எதுவுமே நாங்கள் இன்று செய்வதற்கு நேரம் இல்லை என்கிற ஒரு விடயத்தை முன்வைக்கிறோம். என்றால் காலை எழுந்தால் அவசரமாக வேலைகளை செய்துவிட்டு உடனடியாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாமல் அதற்கு வீதிகளிலே இறங்கி நடமாடுவதற்கு கூட இன்று எங்களுடைய எக்ஸசைஸ்களை செய்வதற்கு கூட நடைப்பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூட நேரமில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு சிலர் செய்கிறார்கள், பலர் இவ்வாறு தான் பொதுவாக இந்த உடற்பயிற்சிகளை அக்கறை செலுத்துவதில்லை. அதனால் தான் நாங்கள் எல்லோரும் இருந்த இடத்திலே இப்படி வீங்கி பருத்து ஊதி இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஏனென்றால் அது அந்த அளவு தூரத்துக்கு உடல் பெருமை நாங்கள் வேண்டிக் கொண்டு வந்திருக்கிற விடயம் இந்த உடற்பயிற்சி இல்லாத தன்மையினால். இதற்கு இன்னொரு தீர்வாக மனதும் ஒரு சங்கட நிலையில் இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் எல்லோருக்கும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை. காலை எழ வேண்டும், பரபரப்பாக குளிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், செல்ல வேண்டும், பின் வர வேண்டும், சமைக்க வேண்டும் அப்படின்ற பலருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அதே போன்று ஆண்களை பொறுத்தவரை போக வேண்டும், உழைக்க வேண்டும், அடுத்து வர வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை கவனித்து விட்டு அம்மாவும் கவனிப்பார், அப்பாவும் கவனிப்பார், இப்படியான நிலைப்பாடுகள். இதனால 2 பேரும் உத்தியோகராக இருப்பதனால் இப்படி மனதுக்கும் பலருக்கு அழுத்தம். எப்படா இந்த ஒரு லீவ் ஏதாவது கிடைச்சா தான் நிம்மதியா நித்திர கொள்ளலாம்னு பார்த்தா அன்றைக்கும் பிரச்சனை ஏதாவது வரும். இப்படியான ஒரு அழுத்தத்திலே தான் நாங்கள் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அழுத்தங்களை குறைப்பதற்கும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ரெண்டுமே ஒன்று சேர வருவது. உடற்பயிற்சி என்பது உடலுக்கான பயிற்சியாக கூடுதலாக பார்க்கப்பட்டாலும் இந்த யோகா பயிற்சி என்பது உடலுக்கும் சரி உளத்துக்கும் சரி நல்ல ஒரு பயிற்சியாக அமைகிறது. உளத்தையும் நாங்கள் மேம்படுத்தலாம், உடலையும் மேம்படுத்தலாம். அவ்வாறான பயிற்சி வகைகள் இருக்கிறது, நிறையவே இருக்கிறது. யோகா என்கிற பொழுது நிறைய எல்லா விதத்துக்கும் யோகா முத்திரைகள் இருக்கிறது, சகல விடயங்களுக்கும் இருக்கிறது. உடலில் இருக்கிற உறுப்புகள் அனைத்திலும் நாங்கள் அது சம்பந்தப்பட்ட நோய்கள், இவ்வளவு கால்வலியா, அது சம்பந்தப்பட்ட விடயத்துக்கான யோகா பயிற்சி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் பெறுகின்ற நோய்களுக்கான தீர்வாக இந்த யோகா பயிற்சிகள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் சில முக்கியமான பயிற்சிகளை தான் பொதுவாக எல்லோருமே பழகுவோம். ஆனால் அந்த யோகாவின் கலையிலே சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எல்லா கலைகளிலும் எல்லா அங்கங்களுக்குமான கலைகள் தெரிந்திருக்கும். அதனால் அடிப்படை பயிற்சிகளை முதல் பெற வேண்டும். அதே போல நாங்கள் எங்களுக்கு இயலுமான சில பயிற்சிகளை செய்ய வேண்டும். காலை எழுந்து இதை செய்வதும் அதே போல மாலை நேர பொழுதில் இதை செய்வதும் உகந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு 20 நிமிடம் நாங்கள் எங்களுடைய நாளிலே ஒரு 20 நிமிடத்தை இந்த பயிற்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நாங்கள் இந்த யோகாவினை செய்வதற்கு 20 நிமிடம் தினமும் ஒதுக்கி எங்களுக்கான யோகாக்கள், எங்களுடைய நோய்களுக்கான, எங்களுடைய உடலுக்கு என்னென்ன தீங்கு இருக்கோ அது சம்பந்தமான யோகாக்களை நாங்கள் செய்வதற்கான வழிமுறையை இது தரும். ஏனென்றால் அந்த நேரத்தை ஒதுக்கினால்தான் அது அந்த வழிமுறை கிடைக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்கின்ற ஒரு பூமி இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நோயற்று இருந்தால்தான் நாங்கள் செல்வ செழிப்புடன் வாழ முடியும். அந்த செல்வத்தை அள்ளித் தருவதற்கு தான் இந்த யோகா பயிற்சிகள் செல்லப்படுகிறது. ஏனென்றால் யோகாவினை நாங்கள் மேற்கொள்கின்ற பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், உடல் உள்ள நலம் சிறப்பாக இருக்கும், எங்களுடைய துடிமைத்தனம், துடிப்பாக இருக்கிற தன்மை, சுறுசுறுப்பாக இருக்கிற தன்மை, உத்வேகமான தன்மைகள் அதிகம் இருக்கும். எதையும் தாங்குகின்ற இதயமாக நாங்கள் மாறிவிடுவோம். அந்த தூரத்துக்கு அந்த பயிற்சி எங்களுக்கு உதவுகிறது. மனதை ஒருநிலைப்படுத்தி யோகா பயிற்சிகளை செய்கின்ற பல குழந்தைகள் இன்று இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பலர் அவ்வாறான செயல்பாடுகளில் இறங்காமல் இருக்கிறார்கள். யோகா என்றாலே என்ன என்ற விடயத்தை புரிந்து கொள்ளாத பலரும் இருக்கிறார்கள். ஆக நீங்கள் தினம் ஒரு யோகா பயிற்சி கலை வகுப்பிலே ஒரு ஆசிரியருடன் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தீர்களாக இருந்தால் அது சிறப்பு. அது எப்பொழுதாக இருந்தாலும், மாலையாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, அதோடமான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தால் நாங்கள் இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்கின்ற வாழ்வியலை வாழ்ந்து கொண்டு செல்லலாம். ஏனென்றால் இன்று யோகா என்கின்ற அந்த விடயம் பலருக்கு நேரமில்லை என்கிற ஒரு சாட்டை சொல்லுகிறது. யோகா செய்வதற்கு நேரம் இல்லை, என்ன செய்வது, நேரம் இருந்தால் தானே செய்யலாம். ஆனால் இதற்கு சாட்டாக நாங்கள் தான் அந்த நேரத்தை சொல்லுகிறோம். அந்த நேரத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களிடம் தான் இருக்கிறது. முடிந்தவரை இந்த பயிற்சிகளை செய்வதற்கு நாங்கள் நேரங்களை ஒதுக்க வேண்டும். குடும்பமாக செய்தால் இன்னும் சிறப்பு. ஏனென்றால் அந்த நேரத்தில் எல்லோருமே ஒரே இடத்தில் கூடி ஒருவர் தங்களுக்கு பிடித்தமான யோகாக்களை செய்கின்ற பொழுது அவர்களுக்கும் சரி அவர்களுடைய குடும்பமும் சரி ஆரோக்கியம் பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. அவை செல்வத்தை நாங்கள் தேடுவதை விடுத்து உடலிற்கான உளத்துக்கான ஆரோக்கியத்தை தேடுகின்ற பொழுது செல்வத்தை தானாக நாங்கள் உழைத்து சேகரிக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறது. உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி பிரபலமாக இருந்தால் இந்த யோகா போன்ற உடற்பயிற்சிகள்
எங்களுக்கு அவசியம். அதனால தான் அதற்கு ஒரு தினத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இல்லையா கலிஸ்டா? நிச்சயமாக யோகா என்று சொல்கின்ற போது மனதை அலைபாய விடாமல் செய்கின்ற ஒரு உடற்பயிற்சி என்று கூட நாங்கள் இந்த யோகாசனத்தை சொல்லலாம். யோகாசனம் இந்த வயதில் தான் செய்ய வேண்டும் அல்லது இந்த குறிப்பிட்ட வயதில் தான் செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு நியதியும் இல்லை. யோகா ஒரு வயது வேறுபாடற்ற ஒன்றாக காணப்படுகின்றது. சிறுவர்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் யோகாவை செய்து கொள்ளலாம். அதே போல ஒரு குறிப்பிட்ட வயதினர் தங்களுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏற்றாற்போல் இதனை தெரிவு செய்யக்கூடிய மரபு, அதாவது தெரிவு செய்யக்கூடிய ஒரு வழிமுறை காணப்படுகின்றது. நாங்கள் சிந்திக்கலாம், எங்களுக்கு வயது போய்விட்டது, நாங்கள் யோகா செய்யலாம், அல்லது சிறு குழந்தைகள் இவர்களை யோகாவுக்கு அனுப்பலாமா என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் யோகாவிற்கு வயது வேறுபாடு இல்லை. அது மாத்திரமில்லாமல் இந்த யோகாவானது 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னராகவே எங்களுடைய முன்னோர்கள் இந்த யோகா கலையில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் என்பது ஒரு ஆச்சரியமான சந்தோஷப்படக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. இன்றைய காலத்திலே மனிதர்கள் அனைவரும் இயந்திரம் போல இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். காலையில் எழுந்தால் நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் தொடர்ந்தேர்ச்சியாக வேலை, குடும்ப வேலைகளாக இருக்கட்டும், அலுவலக வேலையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வேலையாக இருக்கட்டும், மாறி 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 ஒவ்வொரு வேலைகளையுமே இயந்திரம் போல் செய்து கொண்டு வருகின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் கூட, உதாரணமாக ஒரு காய்ச்சல் வந்து விட்டால் கூட அதற்கான ஒரு ஓய்வு எடுக்க கூட நேரம் இல்லாமல் தான் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கான மருந்தை போட்டுவிட்டு நாங்கள் என்ன செய்வோம், 2 நாள் வீட்டில் இருந்து விட்டு காய்ச்சல் மாறாவிட்டாலும் பரவாயில்லை, அதை படிப்படியாக மாறிவிடும், எங்களுடைய வேலையை ஆரம்பிப்போம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய உடல் நலனை கூட கவனிக்க முடியாதவர்களாக, உளத்தில் அதிகளவான நெருக்கடிகளை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இயந்திரமான வாழ்க்கையிலே நாங்கள் எங்களை மனிதராக, நாங்கள் சரியாக வாழ்க்கையிலே நடப்பதற்கு இந்த யோகா என்பது மிக மிக உதவுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. யோகாவை செய்வதன் மூலம் நாங்கள் பல விதமான நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இன்றைய நாள் யோகா தினம் என்றாக இருப்பதனால் நாங்களும் இந்த யோகா தொடர்பான தகவல்களை உங்களுக்கு கூறுகின்றோம். இந்த யோகாவை செய்வதன் மூலம் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பல்வேறு ரீதியான நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உள ரீதியாக என்ன நன்மை இருக்கிறது சொல்லி பார்க்கின்ற போது எங்களுக்கு அதிகளவான மன எழுச்சி இருக்கும். மனிதனுக்கு மனவெழுச்சி எப்போதும் ஏற்படும் என்று சொல்லி அந்த குறித்த மனிதனுக்கே தெரியாது. உதாரணமாக என்னை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், நான் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கேன், நான் எப்பொழுது கோபமாக இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. அதே போலதான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மனவெழுச்சி என்பது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவன் சந்தோஷமாகவே வாழ்க்கை முழுவதும் இருந்து விட மாட்டான், கோபமாகவே இருந்து விட மாட்டான், அவனுக்கு பதற்ற நிலை வராமல் இருந்து விடாது. இவ்வாறான மனவெழுச்சி, சந்தோஷம், கோபம், பதற்றம், பயம் போன்ற பல்வேறு மனவெழுச்சி ரீதியான மாற்றங்களுக்கு மனிதன் உட்படுகின்றான். இவ்வாறான மாற்றங்களிலிருந்து மனவெழுச்சியை சரியான வகையில் கட்டுப்படுத்த, அதாவது சரியான வகையில் நாங்கள் அதனை சமாளித்து கொண்டு போவதற்கான ஒரு வழிமுறையாக இந்த யோகா இருக்கின்றது. யோகா பயிற்சியை நாங்கள் மேற்கொள்வதன் மூலம் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடிகிறது. எங்களுடைய மன எழுச்சிகள், எங்களுக்கு ஒரு இடத்தில் கோபம் வருகின்றன சொன்னால் அதனை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த இடத்தில் சரியானவர்களாக நடந்து கொள்வதற்கு இந்த யோகா உதவுகின்றது. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் ஒரு கல்வி கற்கின்றோம் அல்லது ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுகின்றோம் என்று சொன்னால் கவனமாக எங்களுடைய முழு கவனமும் அதில் செலுத்தப்பட வேண்டும். ஆனால் மாறாக நாங்கள் என்ன செய்வோம், ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது மற்றவர்கள் எங்களுடன் கதைக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வோம், அந்த வேலையை விட்டுவிட்டு கதைத்துக் கொண்டே இருப்போம், அல்லது வேலையை செய்து கதைத்துக் கொண்டிருப்போம். அந்த வேலையில் மிக மிக ஸ்லோவாக, அதாவது மெதுவாக அந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். ஆனால் நாங்கள் இந்த யோகா கலையில் ஈடுபடுவதனூடாக ஒரு வேலையை செய்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய முழு கவனத்தையும் அந்த வேலையின் மீது செலுத்த முடிகின்றது. அது மாத்திரமில்லாமல் மன அமைதியான இந்த யோகா கலையின் மூலம் பேணப்படுகின்றது. ஞாபக சக்தி அதிகமாகின்றது. ஒரு விடயத்தை என்னால் செய்து முடிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை இந்த பயிற்சிகளை செய்வதன் மூலமாக இருக்கின்றது. பயிற்சி பல வகைப்படுகின்றது. பத்மாசனம், இவ்வாறான பல யோகா பயிற்சிகள், பல வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வயது வேறுபாடு அடிப்படையில் இருக்கின்றன. உடல் ரீதியாக நாங்கள் என்னென்ன பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கின்ற போது, நாள்பட்ட நோய்கள், மாற்ற முடியாத நாள்பட்ட நோய்களை கூட நாங்கள் யோகாவை படிப்படியாக செய்கின்ற போது எங்களுடைய பலத்தின் அடிப்படையில் நாங்கள் மாற்றிக்கொள்ள முடிகின்றது. அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய உடல் எடையை குறைப்பதற்கு இந்த யோகா பயிற்சி உதவுகின்றது. நாங்கள் எவ்வளவுதான் சாப்பாட்டை குறைத்து பல்வேறான பயிற்சிகளை, கடினமான பயிற்சிகளை செய்வதை பார்க்கலாம், இந்த யோகாவில் ஈடுபடுவதன் மூலமாக உடல் எடைகளை குறைக்க முடிகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த பயிற்சிகள் உதவுவதாக இருக்கின்றது. மூட்டு வலிகள் மற்றும் தசைகளுக்கு பயிற்சியை தரக்கூடிய வகையிலும் இந்த யோகா இருக்கின்றது. இவ்வாறாக உடல் ரீதியாகவும் சரி, உள ரீதியாகவும் சரி பல்வேறான நன்மை
நன்மைகளை தருகின்ற இந்த யோகாவை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற போது, முதலில் யோகா கலையில் நாங்கள் ஈடுபடுகின்ற போது அதற்கு அமைதியான ஒரு நல்ல இடத்தை தெரிவு செய்ய வேண்டும். சுத்தமான அமைதியான இடத்தை தெரிவு செய்து அதில் இருந்து யோகா பயிற்சிகளை செய்கின்ற போது மாத்திரம்தான் அதனுடைய பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. சில சமயங்களில் ஒரு அருகில் உள்ள வீட்டில் பாடல்கள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும், அல்லது பாடல்களை போட்டு நடனமாடிக்கொண்டிருப்பார்கள். அந்த இடங்களில் இருந்தெல்லாம் நாங்கள் யோகா பயிற்சி செய்தால் எங்களுடைய மனம் ஒருங்கிணைக்கப்படாது. அவ்வாறான நேரங்களில் நாங்கள் யோகா கலையில் ஈடுபடுவதன் மூலம் அதை நாங்கள் சரியான விதத்தில் செய்து முடிக்க முடியாது. ஆகவே சரியான இடத்தை முதலில் தேர்வு செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது, தளர்வான ஆடைகளை அணிய வேண்டும். எங்களுக்கு யோகா கலையை செய்வதற்கு எவ்வாறான ஆடைகளை அணிகின்ற போது, ஒரு தளர்வான ஆடையை அணிகின்ற போது நாங்கள் யோகா கலையில் சரியான வகையில் ஈடுபட முடியும். இறுக்கமான ஆடைகளை அணிந்திருந்தால் அதுவே எங்களுக்கு அந்த கலையை செய்ய விடாமல் செய்து விடுகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு ஆசனத்துக்கும் இடையே, யோகாசனத்தில் ஒவ்வொரு முறைகளையும் நாங்கள் செய்கின்ற போது ஒவ்வொன்றுக்கும் இடையே மூச்சு எடுத்து நாங்கள் வெளிவிட வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள், யோகா செய்து முடிக்க வேண்டும், குறித்த நேரத்துக்குள் யோகா செய்து விட வேண்டும், நான் குறிப்பிட்ட இடத்திற்கு போக வேண்டியிருக்கிறது சொல்லி தொடர்ந்தேர்ச்சியாக அந்த பயிற்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதனால் உடலில் இருக்கின்ற சில சமயம் உடல் அதிகம் களைப்பாக எங்களால் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் யோகா பயிற்சியில் ஈடுபட முடியாமல் போகின்றது. ஒவ்வொரு ஆசனத்துக்கும் இடையேயும் நாங்கள் மூச்சு எடுத்து சரியான வகையில் அதனை செய்வதன் மூலம் அந்த யோகாசனத்தை முழுமையாக நாங்கள் செய்து முடிக்க முடிகின்றது. அது மாத்திரமல்லாமல் அவசரமாக நாங்கள் யோகா கலையில் ஈடுபடக்கூடாது. உணவு உண்டதன் பிற்பாடு நாங்கள் உடனடியாக யோகா கலையில் ஈடுபடக்கூடாது. வெறும் வயிற்றில் இந்த யோகாசன கலையில் ஈடுபடுவது நல்லது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் நாட்களில் இதனை தவிர்ப்பது நல்லது என்றும் கூறப்படுகின்றது. இவ்வாறாக இவற்றை பின்பற்றி உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய வகையிலும் உள ஆரோக்கியத்தை பேணக்கூடிய வகையிலும் இருக்கின்ற இந்த யோகாவை நாங்கள் பின்பற்றுவதன் மூலம் அதிக அளவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் இந்த யோகா கலையில் ஈடுபடுவோம். எங்களுடைய நேரத்தை தேவையற்ற விடயங்களில் செலவழிக்காமல் இத்தகைய தேவையான விடயங்களில் செலவழிப்பதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமானதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்று ஜெயக்குமார் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி நேயர்களே.